வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை 2 ரூபாய். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அண்ணே, ஒரு பீடி இருந்தா கொடுக்குறியா அண்ணே என்றான் சின்னசாமி. தான் அணிந்திருந்த சிவப்பு குள்ளாயை கலற்றி தலையை சொறி சொறி என்று சொரிந்து கொண்டே. என்னடா, சும்மா ஆளை ஒரு நோட்டை விட்டு பாக்குறியா? இப்போதான் சம்பளத்தை கூட உசத்தி கொடுத்திருக்காங்க, அதுக்குள்ள நீ ஓசி பீடிக்கு வந்து நிக்கிறியே என்றான் பெரியசாமி. அதுவரை தான் காவல் காத்து வந்த இடத்தை விட்டு கொஞ்சம் அப்பால் நகர்ந்து கொண்டே. அங்கே சம்பளத்தை ஒசத்தினா இங்க அரிசி விலை பருப்பு விலைய ஒசத்திடுறாங்க, அதுக்கும் இதுக்கும் தான் சரியா போகுதே என்றான் அவன். அப்போ ஒன்னு செய் என்றான் இவன். என்ன செய்யணுங்கிற? அதோ இருக்கா பார் ஒரு பழக்காரி, அவகிட்ட போய், ஏமே பிளாட்பாரத்துல கடை வச்சேன்னு சும்மா ஒரு மிரட்டி பாரு. மிரட்னா அவ இது ஒரு தண்டை இலவுன்னு 8 எடுத்து கொடுக்க வருவா. உனக்கு இருக்கிற காஜுல அப்படி கொடிடிய ராசாத்தின்னு அதை வாங்கிக்கிட்டு நீ நேர இங்க வந்து நின்னுடாத. அதுக்கு வேற ஆளை பாருமே. வா டேசனுக்குன்னு சும்மா ஒரு சின்ன கலாட்டா பண்ணு, 1 ரூபா எடுத்து நீட்டு வா. அதுக்கும் மசியாத. என்ன இன்ன லஞ்சம் வாங்குற பஞ்ச பையன் நினைச்சிட்டியா? எழுந்து வாமேன்னா ஒரு இசுப்பு இசுத்துக்கிட்டே கையில இருக்கிற குண்டாந்தடிய சும்மா ஒரு சொல்லட்டு. அவ கில்லாடி, அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டனாலும் உன் மூஞ்சி அதுக்குள்ள அழுது வடியுமே, அத நீ அவளுக்கு தெரியாம மறைக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் இது. அதுக்கு மேல அவ மா நிறுத்தப்பேன்னு சொல்லிக்கிட்டே 1.5 ரூபாய் எடுத்து கொடுக்க வருவா. இந்த இடத்துலதான் நீ அவளுக்கு ஒரு சின்ன லாப நஷ்ட கணக்கு போட்டு காட்டணும். அது எப்படி தெரியுமா? தலைய இப்படியும் அப்படியுமா ஆட்டிக்கிட்டே நடக்காது. நட டேசனுக்கு. அங்க போய் கேஸ் எழுதி நாளைக்கு காத்தால உனக்கு நான் கோர்ட்டுல 5 ரூபா அபராதம் போட்டு வைக்கல, என் பேரு சின்னசாமி இல்லைன்னு மீச மேல சும்மா ஒரு கைய போடு. இன்னா உனக்கு மீசே இன்னும் சரியா முளைக்கலையா? பரவாயில்ல, அது முளைக்கிற இடத்த சும்மா ஒரு தடவு போதும். எல்லாம் உன் அசட்டுத்தனத்தை மறைக்கத்தானே. இப்ப நீ போடாம போட்டு காட்டிய கணக்கு அவளுக்கு புரிஞ்சு போவும். 3 ரூபாய்க்கு 3 ரூபாயும் மிச்சம், பேரமும் கெட்டு போவாதுன்னு முழுசா 2 ரூபாய் எடுத்து கொடுக்க வருவா. அதையும் பேசாம வாங்கிட்டு வராம, இன்னைக்கு உன்னை போனா போகுதுன்னு விடுறேன், நாளைக்கு இங்கே கடை வச்ச லாரிய கொண்டாது உன்னையும் உன் பழத்தையும் வாரி போட்டுக்கிட்டு போயிடுவேன்னு சும்மா ஒரு உடான்ஸ் விட்டுட்டு இங்க வா. அதோ அந்த சந்து முனையில இருக்கிற காக்கா ஹோட்டலுக்கு போய் ஆளுக்கு 2 சம்சாவை எடுத்து கடிச்சு அதுக்கு மேலையும் டீயும் அடிச்சு அப்படியே உனக்கு ஒரு பீடிக்கட்டும் எனக்கு ஒரு பீடிக்கட்டும் வாங்கிக்கிட்டு வந்துடுவோம். என்ன சரியா? ஐயோ, நான் மாட்டேன்னா லஞ்ச ஒழிப்பு அதிகாரிங்க பார்த்தா? அந்த கவலை உனக்கு இன்னாத்துக்கு? அவங்கள பாத்துக்கதான் நான் இருக்கேனே, நீ போடா சும்மா. அப்புறம் என்ன வம்புல மாட்டி வச்சிடாதன்னே, நான் பிள்ளைக்குட்டிக்காரேன். எனக்கு மட்டும் பிள்ளைக்குட்டி இல்லையா? போடா. அவங்க வந்தா ஏதாச்சும் ஒரு சாக்க வச்சு நான் விசில் அடிக்கிறேன். அதை கேட்டதும் நீ சும்மா ஒன்னும் தெரியாத மாதிரி கம்முன்னு வந்துடு. சும்மான்னு என்ன சும்மா போக சொல்றியே, அதுக்கு நீயே தான் போனா என்னன்னே? நான் நேத்து தாண்டா அவளை மிரட்டி 2 ரூபா வாங்கினேன், அதுக்குத்தான் இன்னைக்கு ஒன்ன போக சொல்றேன். என்னமோனே, என் பொழப்புல மண்ணை போட்டுறாதீங்க, உஷாரா பாத்துக்கங்க. பொறாவை தேடி பருந்து சுத்துறா போல அந்த பசங்க சும்மா சுத்துன்னு சுத்திக்கிட்டே இருக்கானுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போடா என்று பெரியசாமி சும்மா அவனை ஒரு தள்ளு தள்ளிவிட, அப்போதும் சின்னசாமி அவனை திரும்பி பார்த்து கொண்டே தயக்கத்துடன் நடக்க, அவனுக்கு பின்னால் நின்று அவன் கால்கள் பின்னுவதைக் கண்ட பெரியசாமி கலகலவென்று நகைக்க, என்னென்ன சிரிக்கிறீங்க என்றான் அவன் மேலும் தயக்கத்துடன் நின்று. ஒண்ணு இல்லேடா, என்னதான் புதுசா இருந்தாலும் இப்படியா? நீ கொஞ்சம் மிடுக்கா போ, அப்பதான் காரியம் நடக்கும் என்றான் பெரியசாமி. அவனுக்கு தெரியாமல் தன் தலையில் லேசாக தட்டிக்கொண்டே. அதை கவனிக்காத சின்னசாமி சரி என்று மூக்கால் அழுது கொண்டே அவளை நெருங்க, எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், அதுக்காக நீங்க ஒண்ணு இங்க மணிக்கணக்கா நின்னு என்கிட்ட கொசிரிக்கிட்டு இருக்க வேணாம். இந்தாங்க, ஒரே அடியா 2 ரூபாயாவே கொடுத்துடுறேன், எடுத்துக்கிட்டு போங்க. அந்த லஞ்ச ஒழிப்பு அதிகாரிக வந்ததும் நானே உங்களை பிடிச்சு அவங்க கிட்ட கொடுக்கலன்னா என் பேரு எச்சுமி இல்ல,
என்று இவன் அவளை மிரட்டுவதற்கு பதிலாக அவளே இவனை மிரட்ட இவன் விழிக்க நிலைமை மோசமாவதற்கு முன்னால் பெரியசாமி விரைந்து வந்து அந்த ரூபாய் 2ஐயும் வாங்கிக் கொண்டு, லஞ்சம் வாங்குறது மட்டும் தப்பு இல்ல லட்சுமி, கொடுக்கறதும் தப்புன்னு தெரியுமா உனக்கு என்றான் அவள் விட்ட சவாலுக்கு எதிர்ச்சவாலாக. எல்லாம் தெரியும் போயா என்றாள் அவள் அப்போதும் அலட்சியமாக. அதற்கு மேல் அவளை மிரட்டுவது தனக்கே ஆபத்து என்பதை உணர்ந்த பெரியசாமி மேலே நடக்க அவனை தொடர்ந்து நடந்தான் சின்னசாமி. ஏற்கனவே திட்டமிட்டபடி இருவரும் அந்த காக்கா ஓட்டல் இருந்த சந்து மூளைக்கு திரும்பியதுதான் தாமதம். தங்களை யாரோ கைதட்டி அழைப்பது போலிருக்கவே திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள். என்ன ஆச்சரியம்! அவர்கள் பயந்ததற்கு ஏற்றாற்போல் அவர்களை நோக்கி லஞ்ச ஒழிப்பு அதிகாரி ஒருவர் அவசரமாக வந்து கொண்டிருந்தார். தம்மை கண்டதும் பேய் அறைந்தது போல் நின்று அவர்களை நெருங்கி, அந்த பழக்காரியிடமிருந்து என்ன வாங்கினீர்கள், கையை காட்டுங்கள் என்றார் அவர் அதிகாரத்துடன். அவ்வளவுதான். நான் இல்லை சார் என்றான் சின்னசாமி அலாக்குறையாக. அவனை வெறுப்புடன் பார்த்து கொண்டே அவர் சொன்னபடி கையை காட்டினான் பெரியசாமி. அவனை மேலும் கீழுமாக பார்த்து கொண்டே அவன் கையிலிருந்த ரூபாய் 2இல் ஒன்றை எடுத்து தம் சட்டை பையில் போட்டுக்கொண்டே, பயப்படாதே போ என்றார் அதிகாரி. நன்றி என்று சொல்லிக்கொண்டே பெரியசாமி நழுவ, லஞ்சம் ஒழிந்ததோ இல்லையோ, என்னை பிடிச்ச பயம் என்னை விட்டு போச்சுடா அப்பா என்று பெருமூச்சு விட்டான் சின்னசாமி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.